நமக்கு நாங்க போதும் டான்ஸ் சொல்லும் பாரு நிலைக்குள்ள கலை சலை தலை நிறுத்தி வச்சது யாரு சிறை கலை மறை தலை வந்தவரை மறை சொல்ல கேளு I have a reason to dance. I have a reason to shout. For I am filled with grace. Hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala. H-A-L-A-L hala, hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala. H-A-L-A-L hala, hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala. H-A-L-A-L hala, hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala. H-A-L-A-L. ஐயா வணக்கம். வணக்கம். சரி, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விசேஷமான நாள் என்ன நாள்? சரி, பிறந்த நாள். எத்தனையாவது பிறந்த நாள் என்று சொல்லி 46வது பிறந்த நாள். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மிக்கிக்கு கையை கொடுங்க. இன்றைக்கும் எல்லாரும் கைதட்டுங்க. சரி சரி, நாங்க யாருன்னு ஃபர்ஸ்டா சொல்றோம். சரி, நாங்க வந்து பிடிஎச் சர்ப்ரைஸ் டெலிவரி ஒரு டீம்ல இருந்து வந்திருக்கோம். சரியா, உங்களோட பிறந்த நாளுக்கு நிறைய அன்பளிப்புகளோட வந்திருக்கோம். உங்களை சர்ப்ரைஸ் செய்யணும்ண்டு நாங்க வருவோம்ண்டு எதிர்பார்த்தீங்களா? யாராவது சொன்னாங்களா? கேள்விப்பட்டீங்களா இப்படி ஒரு ஏற்பாடும்? சரி சரி சரி, அப்ப நீங்க சொல்ல போறீங்க உங்க மேல இருக்கிற அன்புல இந்த சர்ப்ரைஸ் வந்திருக்கு. இது யாரு செய்திருப்பாங்க? உங்களுடைய சொந்தக்காரர்கள் யாராவனா இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம். யாரு செய்திருப்பாங்கன்னு சொல்லுங்க. பாஸ்டர் இருக்கிறபடியா விசுவாச பிள்ளைகள் மற்றது எங்களுடைய குடும்பம் சேர்ந்து செய்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சரி, குறிப்பிட்ட ஒரு 2-3 பேர் பேர் சொல்லுங்களேன் பாப்போம். இதுல மகன் இதுல செய்திருக்கு. உங்களோட மகன் என்ன? உங்களோட மகன் பேரை சொல்றீங்களா? மகன் அபிநதாப். ரைட், அபிநதாப் இது செய்திருக்கு. ஓகே, அவரோட பேர் சொல்லிருக்கீங்க. சரி, இன்னும் 2 பேர் சொல்லுங்க. டெஸ்மி ஸ்ரீ என்ற சகோதரர்கள் செய்திருக்காங்க. டெஸ்மி ஸ்ரீ, அவங்க யாரு உங்களுக்கு? உறுப்பினர்கள் சொல்றீங்க. சரி, மிக்கி மவுஸுக்கு பதில் தெரியும். மிக்கி மவுஸ் கேட்டு பார்ப்போம். மிக்கி மவுஸ் சொல்லுங்க, அவங்க செய்தவங்களான்னு சொல்லுங்க. நீங்க சொன்ன பதில் பிழை என்று சொல்லிட்டாரு. சரியா, உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு பார்த்துட்டு சரியா கேக் எடுப்போமே. மிக்கி ஐயாக்கு ஒரு கேக் ஒன்று வந்திருக்கு. பிடிச்சிருக்கா? மிக்கி ஏமாத்த கூடாது, பாத்தீங்களா? சரி 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 சரி, ஓகே, பிடிச்சிருக்கா? சரி, அதை வச்சிருங்க. சரியா, இப்ப மிக்கி அடுத்த கிஃப்ட் எடுத்து வாங்க, நம்ம எடுத்து வச்சுட்டு பேசுவோமா? சரி, ஐயாக்கு வந்து இன்னொரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று வந்திருக்கு. சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்கு, நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்கு. ஐயாக்கு விருப்பமா சாக்லேட்ஸ் எல்லாம்? அப்படிங்க தானே? ரைட். சரி, இப்ப சொல்லுங்க பாப்போம், இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்காக ஏற்பாடு செய்தது யாரா இருப்பாங்க? இது நீங்க 3 பேர் சொன்னீங்க, அந்த 3 பேரும் இல்ல. வைஃபா இருப்பாங்களா? வைஃப் இந்த நிக்காங்க, இங்க நிக்காங்களா? சரி, அவங்ககிட்ட நீங்க கேட்டுருங்களா, நீங்க செய்தீங்களா? ஐயோ, அவங்க செய்யலன்னு சொல்றாங்களே, உண்மையா பொய்யானு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. சரி, இதை வந்து செய்தது வந்து ரைட், இங்க வந்திருக்காங்க போல. திடீர்னு சர்ப்ரைஸோட வந்திருக்கலாம் அவங்க. சரி சரி, அப்ப அவங்க உண்மையை சொல்லுவாங்க தானே, நீங்க அவங்ககிட்ட கேளுங்க, நீங்க செய்தீங்களா இல்லையான்னு கேளுங்க. அவங்க செய்யலன்னு சொல்றாங்க. அடுத்த கிஃப்டே வாங்கி எடுப்போமா? சரி, வாங்கி எடுங்க மிக்கி மவுஸ் இருந்து. ஏன்னா அவருக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன டெடி பேர கேட்காரு, அவர் வச்சு வைக்கிறாரு. இல்ல இல்ல இல்ல, அப்படி எல்லாம் இல்ல, பிறகு கமிஷன் காட்சி போயிருமா? சரி, போய் எடுத்து வாங்க. அடுத்து வந்து மிக்கி மவுஸ் உங்களுக்காக 2 பேக்கிங் கொண்டு வந்திருக்காரு. இதுல 2லயும் என்ன இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு முதல் உங்களுக்கு 2 கிஃப்ட்லயும் எது பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம். பிரேமன்னு முடிவு பண்ணிட்டீங்க, பார்த்தாலே தெரியுது. ரைட், உள்ள படம் ஏதாவது தெரியுதா? சரி சரி சரி, பிரேம் பாப்ப பண்றீங்க. சரி, இந்த பிரேம் வந்து யாரால உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க.
தேசினி ஸ்ரீ அவங்க இல்ல உண்மையாவே இல்ல. நாங்களும் உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டோம். ஃபாரின்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லி மிக்கி மவுஸ் சொல்றாரு. ஃபாரின் சைட்ல இருந்து யாராவது அப்ரோட்ல இருந்து சைடுல வந்து ரேஞ்சல் ஆண்டி. யாரு? ரேஞ்சல் ஆண்டியா? எஸ், ரேஞ்சல் ஆண்டி. அப்படி ஒரு பேர் நாம கேள்விப்பட்டோமா? இல்லையே. இல்ல அவங்க இல்ல. இது வேற யார்? ஒரு பாய் இருக்கலாம். சரி, ஒரு ஆம்பளையா இருக்கலாம். யாரா இருப்பாரு? வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆம்புலன்ஸ் சொன்னா யாரா இருப்பாரு? சரி, நல்லா யோசிச்சு தேருங்க. அதுக்கு முதல் இதுல ரெண்டுல ஒரு கிஃப்ட செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு அது ரைட் அவட்ட கொடுங்க. சரி, பாத்துருமா? ஓகே. ரைட் கிளப் பண்ணுங்க. சரியா, பாத்துட்டீங்களா? ஆஹா, அதுல வந்து ஏதோ ஒரு லைன் போட்டிருக்குற. சரியா, என்ன லைன் போட்டிருக்குன்னு சரி நீங்க வாசிச்சு காட்டுங்க. கர்த்தர் நீர் ஆஸ்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஆஹா, சரியான பொருத்தமான வரிகளோட இந்த பிரேம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். சரி. உரியாக்களுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. கடைசியா நாங்க யாருன்னு சொல்லிடுவோம். சரியா, அடுத்த கிஃப்டையும் பார்த்துருவோம். அடுத்த கிஃப்ட பாக்குறதுக்கு முதல் இந்த கிஃப்ட் என்னன்னு சொல்லி கெஸ் பண்ண இயலுமா உங்களால? ஊகிக்க முடியும்? ஷர்ட்டா இருக்குமே. சரி, ஷர்ட்டா இருக்கும். ஓகே, என்ன கலர் ஷர்ட்டா இருக்கும்னு சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க வந்து சரியா சொல்லிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. சரியா, பாப்போமா என்ன கலர்? ரைட். சரி, சொல்லுங்க பாப்போம். மரூன் கலர் மரூன் கலர் என்ன சொன்ன? சரி, பாத்துருவோம் அப்ப. சரி, ஓகே, உங்களோட கையால எடுத்து பாருங்க பாப்போம் என்ன கலர் பாக்குறதுக்கு நாங்களும் வெயிட் பண்றோம். சரியா சொன்னீங்கன்னு சொன்னா பனிஷ்மெண்ட் இருக்கு. We are waiting. The same color बोलिए. मरून था ना? ஐயோ, வெரி குட். பிடிச்சிருக்கா அது? நைஸ் கலர். அப்ப மெரூன் கலர் ஃபேவரட்டா உங்களுக்கு? சரி, உங்களுக்கு ஃபேவரட் கலர் என்று சொல்லி யாருக்கு தெரியும்? வைஃபுக்கு தானே தெரியும். வேற ஒருத்தரும் தெரியாதா? எனக்கு என்னமோ இந்த மிக்கி தான் செய்திருப்பாரோ, மிக்கி ட்ரெஸ் போட்டிருக்கிறதா செய்திருப்பாரோ ஒரு டவுட். நீங்க ஒரு தரம் பாக்குற நான் பாத்துக்கலாம். சரி, அத பிறகு பாப்போம். சரி, பனிஷ்மெண்ட் வருவோம். நீங்க சரியான ஆன்சர் சொன்னதால நான் பனிஷ்மெண்ட் ஆரம்பிச்சு சொல்லியிருந்தேன். சரியா, ஒரு பாட்டு ஒண்ணு படிங்க பாப்போம். அதாவது நீங்க உங்களோட கருத்தர், உங்களுக்கு பிடிச்ச கருத்தரை வச்சுக்கொண்டு ஒரு பாட்டு ஒண்ணு படிங்க. சரியா, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐயா, பாட்டு படிக்க. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. நான் தண்ணீரை கடந்து வந்தோம், ஆனால் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையான் பிடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர்.
எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்களாயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எந்த நாயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவேன். எங்கள் தேவன் நீர், எந்தன் ராஜா நீர், நான் போற்றிடும் எந்தன் கண்மலை நீர். எந்தன் தேவன் நீர், எந்தன் ராஜா நீர், நான் போற்றிடும் எந்தன் கண்மலை நீர். ஆஹா, எல்லாரும் கை தட்டுங்க. சரி சரி, இந்த பாட்டை வச்சு எங்களால உணர்ந்து கொள்ள முடியுது உங்களுக்கும் கருத்துக்கு முடியலான பிணைப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி. சரி ஐயா, அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். சரி, அடுத்த கிட்ட பாத்துருமா மிக்கி? டக்குன்னு ஓடி போய் எடுத்து வாங்க. மிக்கி கொஞ்சம் கண் தெரியுது. முதல்ல தான் கண் தெரியாம திணறுவாரு, இப்ப கொஞ்சம் துடிப்பா இருக்காரு மிக்கி மவுஸ். ஓகே தானே மிக்கி? சரி எடுப்போம். அங்க பாருங்க, இந்த ரோஜாவை கழட்டி போட்டு பிரிச்ச வீவல ரோஜா வந்து. சரி 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 சரி, ரைட் ரைட். இப்ப கிட்ட போங்க. சரி, இப்ப நீங்க ஐயாக்கு கிஃப்ட் கொடுக்க போறீங்க மிக்கி, சரியா? கொடுத்துருவோமா? என்னவா இருக்கும் ஐயான்னு சொல்லுங்க. என்ன கிஃப்டா இருக்கும் இது? நீங்க டச் பண்ணி பாருங்க, டச் பண்ணி பார்த்து கண்டுபிடிங்க. ரைட், என்ன மாதிரி தெரியுது? ரைட் 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 ரைட். சரி, அப்ப நாங்க ஓபன் பண்ணி பாத்துருவோம், சரியா? ரைட். சரி சரி, ஏமாத்தப்படா மிக்கி மவுஸ். மிக்கி மவுஸ் என்ன எட்டி பாக்குற நீ? எட்டி பாக்குறேன். முட்டைக்குள்ள இந்த டைனோசர் எடுத்து மாதிரியா? ரைட். அப்ப தலையணை தான், அதையும் வெளியில் எடுங்க, அதையும் வெளியில் எடுங்க. அப்படியே அதையும் வெளியில் எடுங்க, அதையும் வெளியில் எடுங்க. அப்படியே அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் மேல இருந்து கீழே அப்படியே தடவி விடுங்க இந்த தலையணைய. சூப்பர் சூப்பர். சரி சரி, மேல ஃபுல்லா அப்படியே எல்லா இடத்தையும் தடவி விடுங்க.